பீப்புள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணுமா அப்படின்னா நான் சொல்கிற இந்த விஷயத்தெல்லாம் முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் நிறைய பேர் ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆஃபீஸில் ரெஸ்பெக்ட் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரெஸ்பெக்ட் வேணும், ஃபேமிலியில் ரெஸ்பெக்ட் வேணும், சோஷியல் மீடியாலையுமே ரெஸ்பெக்ட் வேணும். ஆனால் ஃபன்னியான விஷயம் என்னன்னா, ரெஸ்பெக்டை வாங்கணும்னு முயற்சி பண்ணுற பல பேர் தெரியாமலேயே ரெஸ்பெக்டை தள்ளி தூரம் விலகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ ஷாக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு ரூமில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. யாராவது ஒரு பாயிண்ட் சொன்ன உடனே சில பேர் உடனடியாக ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை, எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே இதை பண்ணியிருக்கேன், அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு கான்வர்சேஷனை முழுக்க ஒரு ஹிடன் காம்படிஷன் மாதிரி மாற்றிடுவாங்க. வெளியிலேருந்து பார்த்தா பக்கா கான்ஃபிடென்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் பல நேரம் அது இன்செக்யூரிட்டியோட ஒரு சைன். ஏன்னா உண்மையாகவே ஸ்ட்ராங்காக இருக்கிற மனிதர் எல்லா நேரத்துலையும் தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவார். நான் யார்கிட்டையும் என்னை பற்றி நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டார். அவருக்கு அவரோட வேல்யூ நல்லாவே தெரியும். அதனால் அவர் ஒவ்வொரு கான்வர்சேஷன்லேயுமே ஒரு பேட்டில் ஃபீல்ட் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டார். இதுதான் நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட். ரெஸ்பெக்ட் அப்படின்றது ஃபோர்ஸ் பண்ணி வாங்குற விஷயமே கிடையாது. அது நேச்சுரலாக ஏர்ன் பண்ண வேண்டிய விஷயம். இதுதான் நாங்கள் நிறைய வாட்டி கேட்டிருக்கோமே, என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்பெக்ட் அப்படின்றத ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஸ்பெக்ட் லாஸ் பண்ண வைக்கிற சில ஹேபிட்ஸை நிறுத்தணும். அதில் முதல் ஹேபிட் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் பிடிக்கணும், எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத நிறுத்தணும். அதுக்காக ட்ரை பண்ணுறதையுமே நம்ம நிறுத்தணும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் கேட்குறதுக்கு. ஏன்னா நம்ம சைல்டுஹுட்ல இருந்தே எல்லாரையுமே ஹாப்பியாக வச்சுக்கணும், எல்லாருமே நம்மளை நல்லவங்கன்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தே வளர்க்கப்பட்டிருக்கோம். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால் நிறைய பேர் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல கூட சரின்னு சொல்லிடுறாங்க. அக்ரி பண்ண அவசியமில்லாத இடத்துல கூட அக்ரி பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம நல்லவங்களாக மற்றவங்கள்ட்ட காட்டிக்கிட்டாதான் நம்மளோட ரெஸ்பெக்ட் கெயின் ஆகும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நமக்கு சின்ன வயசுலேருந்தே நமக்குள்ளே திணிக்கப்பட்டிருக்கு. அப்படின்றதுனால தான் இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரியாலிட்டி இருக்குது. பீப்புள் ப்ளீஸிங் அண்ட் ரெஸ்பெக்ட், இது ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் போகாது. சில நேரம் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முயற்சி பண்ணுற அளவுக்கு உங்களோட பவுண்டரிஸ் டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். பவுண்ட்ரிஸ் இல்லாத இடத்துல ரெஸ்பெக்ட் நீண்ட காலம் சர்வைவ் ஆகாது. பவுண்ட்ரிஸ்னால் என்னன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கான ஒரு வரையறை செய்யப்பட்ட திட்டம், நீங்களே அதை ஆர்கனைஸ் பண்ணுறது தான் பவுண்ட்ரிஸ். இன்னொரு காமனான ஹேபிட் என்ன அப்படின்னா, அன்னெசரியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு டெசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம், அது நார்மல். ஆனால் சில பேர் ஒவ்வொரு டெசிஷனுக்கும் அப்ரூவல் வாங்குற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க எடுத்த டெசிஷனில் அவங்களுக்கே இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. அதனால் மக்களை ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணுற டெக்னிக்ஸை கற்றுக்கிறது கிடையாது. ரெஸ்பெக்டை இழக்க வைக்கிற ஹேபிட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுல தான் இருக்குது. ஏன்னா சில நேரம் பிரச்சனைகள் நம்மக்கிட்ட ஏதோ இல்லாததால் வராது. ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை நம்மளாலேயே நாம் டேமேஜ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மக்கிட்ட வரும். ஆனால் இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா, நிறைய பேர் ரெஸ்பெக்டை ஸ்ட்ரென்த்திலிருந்து தான் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பல நேரம் ரெஸ்பெக்டை டெஸ்ட்ராய் பண்ணுறது வீக்னஸ் இல்லை, அப்ரூவல் அடிக்ஷன். அதுதான் அடுத்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்கமிங் செக்ஷன். ஸோ செக்ஷன் 2ல் ரெஸ்பெக்டை டெஸ்ட்ராய் பண்ணுற ஹிடன் ஹேபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னு நினைக்கிற பல பேர் தெரியாமலேயே ரெஸ்பெக்டை குறைக்கிற ஹேபிட்ஸை ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் மிகப்பெரிய ஹேபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க. நீங்கள் டெய்லியும் பண்ணிகிட்ருக்கிற ஹேபிட்டாக கூட அது இருக்கலாம். என்னன்னா, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு தொடர்ச்சியாக கவலைப்பட்டுருக்குது. ஒரு நிமிஷம் உங்கள் லைஃப்பை அப்படியே நிறுத்தி நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு மனிதர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும், போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு ஃபில்டர் பண்ணி வந்தால் என்ன ஆகும்? ஸ்லோலி அவர் வாழ்க்கையை அவர் வாழவே மாட்டார். இதுதான் அப்ரூவல் அடிக்ஷனோட பிகினிங். இது ரொம்பவே டேஞ்சரஸ். ஏன்னா ஆரம்பத்தில் நல்ல விஷயம் மாதிரி தெரியும். பொலைட்டாக இருக்கிறது, கன்சிடரேட்டாக இருக்கிறது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது ஃபியர் பேஸ்டு பிஹேவியராக மாறிடும். இல்லைன்னு சொல்ல பயம், டிசப்பாயிண்ட் பண்ண பயம், ரிஜெக்ட் ஆகிடுவோமோன்னு பயம்,
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பயமாக அது மிகப்பெரிய பயமாக மாறி ரெஸ்பெக்டை பில்ட் பண்ணுற ஃபவுண்டேஷனையே வீக்காக மாற்ற ஆரம்பிச்சிடும். ஏன்னா மனிதர்கள் வேர்ட்ஸை மட்டுமே அப்சர்வ் பண்ண மாட்டாங்க, பிஹேவியரையுமே அப்சர்வ் பண்ணுவாங்க. கான்ஷியஸ் லெவலில் அவங்கள ஈக்குவலாக பார்க்குற விதம் மாற ஆரம்பிக்கும். இதனால தான் சில நேரம் ஒரு பர்சன் ரொம்ப டேலண்டடாக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் கிடைக்காம ஸ்ட்ரகிள் பண்ணுவார். இன்னொருத்தர் ஆவரேஜ் டேலண்டாக இருந்தாலுமே ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணிடுவார். டிஃப்ரெண்ட் டேலண்ட்டில் இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்டில் இருக்குது. ஏன்னா மற்றவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்றத அப்சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் டைமை வேல்யூ பண்ணலன்னா மற்றவங்களும் உங்கள் டைமை வேல்யூ பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்கள் பவுண்ட்ரிஸை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா மற்றவங்களும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இதோட அர்த்தம் அரகண்டாக இருக்கீங்க அப்படின்றது கிடையாது, ஈகோவோடு நடக்கணும் அப்படின்றது கிடையாது. நிறைய பேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மற்றும் அரகன்ஸ் அப்படின்ற ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. அரகன்ஸ்னால் என்ன அப்படின்னா, நான் தான் எல்லாத்தை விடையும் மேலே அப்படின்னு நினைக்கிற ஒரு தலைகணம். ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது என்னன்னா, நானும் முக்கியமானவன் அப்படின்ற நினைக்கிற ஒரு மைண்ட் செட். இதோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சால் நிறைய விஷயங்கள் இங்கே கிளியர் ஆகிரும். எனக்கான பவுண்ட்ரி அப்படின்னு எதை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கான நேரத்தில் நான் என்னோடய வேலையை தான் பார்ப்பேன், அதை முடிச்சுட்டு மக்களுக்கான ஒரு சில டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இல்லை என்னோடய ஃபேமிலிக்கோ என்கிட்ட ஹெல்ப் கேட்ட சிலருக்கோ நான் என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படின்றது தான் செல்ஃப் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த செல்ஃப் பவுண்ட்ரிஸ், அந்த டிசிப்ளினையே நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்றப்போ தான் மற்றவங்களே இவனோட அவைலபிலிட்டி நமக்கு ஈஸியாக கிடைக்கிது, ஸோ இவன் அவ்வளோ ஒர்த் கிடையாது அப்படின்றதுனால ரெஸ்பெக்ட் குறையிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் நம்மளோட டிசிப்ளின் தான் மற்றவங்க நம்மளை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற டிஃபைன் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் மக்களே, இந்த வீடியோவோட பிக்கஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா, மற்றவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும் அப்படின்ற அப்சஷனை மட்டும் ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், மற்றவங்க எல்லாரும் ஆப்வியஸாக உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பி யுவர் செல்ஃப், டோன்ட் சேஸ் வேலிடிட்டி. ஸோ இந்த வீடியோவோட நம்ம வழக்கம் போல் ஃபைனல் கொஸ்டின் என்ன வைக்க போகிறோம் உங்கள்கிட்ட அப்படின்னா, ரெஸ்பெக்ட் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் மற்றவர்கள் உங்களை வேல்யூ பண்ணாததுனாலயா, இல்லை நீங்கள் உங்களோட வேல்யூவை தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதாலையா அப்படின்றத உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எல்லா கமெண்ட்டையுமே கண்டிப்பாக ரீட் பண்ணி பார்ப்பேன். அண்ட் தென் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் அண்ட் சைக்காலஜிக்கல் ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹிடன் ட்ரூத்ஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் பெட்டர் ஃபினான்ஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை டெய்லி ஷார்ப்பாக 7 மணி ஈவினிங் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். அன்டில் தென், டேக் கேர், சியர்ஸ்.